சூரிய பேதனா மூலமாக நம்மளுக்கு உஷ்ணம் உடலுக்கு உண்டாகும். உஷ்ணம் உண்டாகிறதுனால கப சம்பந்தமான நோய் குணமாகும். சந்திர பேதனா பிராணத்தினால பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி கிடைக்கும். குளிர்ச்சி கிடைக்கிறதுனால பித்தம் சம்பந்தமான நோயெல்லாம் குணமாகும். ஸோ இப்போ இந்த மழை காலமாக இருக்கிற பண்டைய காலமாக இருக்கிறதுனால உங்கள் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சூரிய பேதனா பிராணாயம் பண்ணுங்க. சந்திர பேதனா ஒரு அளவோடு பண்ணிக்கோங்க. அதிக உடல் வேலை செய்யும் போது உடம்பு ஹீட்டாக இருக்கலாம். அந்த டைமில் வந்து சந்திர பேதனா பண்ணலாம், ஒரு அளவோடு பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப கோல்டு சீசனாக மழை சீசனாக இருக்கிறனால கோல்டு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சூரிய பேதனா கொஞ்சம் ஒரு அதிக நேரம் பண்ணி சந்திர பேதனா அளவோடு செய்யுங்க இந்த மழை பனி காலத்தில். வெயில் காலத்தை பார்த்தீங்கன்னா சந்திர பேதனா அதிகமாக செஞ்சு சூரிய பேதனா பிராணாயம் குறைவாக செய்யணும் நேர காலத்துக்கு. சரி, இப்போ நம்ம சூரிய பேதனா பிராணாயம் செஞ்சிடலாம். சூரிய பேதனா பிராணாயம் பொறுத்த வரைக்கும் வலது மூக்கில் மூச்சு இழுத்து இடது மூக்கில் விடணும் சூரிய பேதனா பிராணாயம். சரியா? சந்திர பேதனா பிராணாயமம் இடது மூக்கில் மூச்சு இழுத்து வலது மூக்கில் விடணும். இப்போ சூரிய பேதனா பிராணாயம் பண்ண போகிறோம். சின்முத்ரா வச்சுக்கலாம். இப்படி வலது மூக்கால மூச்சு இழுக்கலாம். ஸ்லோவா இடது முக்கால மூச்சை விடுங்க. வலது முக்கால மூச்சு இழுக்கலாம். ஸ்லோவா இடது முக்கால மூச்சை விடுங்க.